இந்த டுட்டோரியல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார் லூப். ஃபார் லூப் வந்து எப்படிலாம் பைத்தான்ல ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, இங்க ஃபார் லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீக்வென்ஸ் இண்டெக்ஸ்டு ஃபேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். கண்டிஷன்ஸை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணாது. பைத்தான்ல ஐட்ரேட் பண்ணிக்கலாம். எதுல இருந்து அப்படின்னா லிஸ்ட்டு, டப்பிள்ஸு, செட்டு, டிக்ஷனரி, ஸ்ட்ரிங்கு, இன்னும் வேறு ஏதாவது ஐட்ரேஷன் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து ஐட்ரேட் பண்ணி நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியும். லூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஐட்ரேட் பண்ணுது அப்படின்னா, ஐட்ரேட் மெத்தடை நம்ம கொடுக்கும்பொழுது ஃபஸ்ட்டு வேல்யூவை ஜீரோவாகவும் கடைசியாக இருக்கிற வேல்யூவை எண்ட் ஆஃப் த பாயிண்டாகவும் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணி ஐட்ரேட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அது மெயின் அட்வான்டேஜஸாக இருக்குது ஃபார் லூப்பில், பைத்தானில். சரி, இதோட சிண்டெக்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபார் லூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுப்போம். அந்த வேல்யூ தான் வந்து சீக்வென்ஸ்லேருந்து எடுத்து நமக்கு கொடுக்கும். சீக்வென்ஸில் நம்ம இல்லை ரேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐட்ரேஷன் மெத்தடாக இருக்குது, லிஸ்ட்டு, ஸ்ட்ரிங்கு, செட்டு, டபுள், டிக்ஷனரி, இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோ சார்ட்டு சீக்வென்ஸ் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா 0 பாயிண்ட்லேருந்து எண்ட் ஆஃப் த பாயிண்ட் எவ்வளோ கவுண்ட் இருக்கோ அது வரைக்கும் லூப் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். கவுண்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டாப் ஆகிடும். ஓகேவா? இதுதான் ஃபார் லூப்போட மெத்தடு, சிண்டெக்ஸு, ஃப்ளோ சார்ட்டு, இதெல்லாம் பைத்தானில். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம போய் ரியல் டைமாக ஒர்க் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும். நான் இங்கே ஒரு பைச்சாம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் லூப் ஐ அப்படின்னு ஒரு இதான் ஐங்கிறது வேல்யூ. இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ன கொடுக்கறது, இங்கே கண்டிஷன்ஸ் என்ன கொடுக்கறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டிஃபால்ட் ஐட்ரேஷன் பண்ணுறதுக்கு லிஸ்ட்டு, டப்புள், டிக்ஷனரி, செட்டு, ஸ்ட்ரிங் இதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு லிஸ்ட்டை நான் கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த லிஸ்ட் நேமை வந்து நான் இங்கே கொடுத்துட்டு கோலன் கொடுக்குறேன். இந்த கோலன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்லேயே. ஓவராலாக கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் பைத்தானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக அதர் லாங்குவேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்ற லாங்குவேஜ் எல்லாம் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு கார்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த கார்லி பிரேசஸ்க்கு பதிலாக இங்கே வந்து கோலன் தான். கோலன் கொடுத்துட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கர்சர் ஒன் ஸ்டெப்பு முன்னால் போய் தான் நிற்கும். அதே லைனில் நீங்கள் எவ்வளோ கோடிங்ஸ் பண்ணணுமோ பண்ணிவிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ஃபார் லூப்புக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட் அப்படின்னு அதை எடுத்துக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஐ கொடுத்தேன் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு வேல்யூ ஜீரோவாகவும் கடைசியாக இருக்கிற 77 கவுண்ட் ஆஃப் நம்பர் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அத்தனை வேல்யூவோ அது ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் பண்ணிக்கும். ஒரு வேல்யூ எடுத்து ஐட்ட கொடுக்கும். ஐ வந்து பிரிண்டில் கொடுத்துருக்கிறதுனால பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ரன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம ஐட்ரேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், சீக்வென்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம், இண்டெக்ஸ் பேஸ்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணாலும் சரி, டப்பிள்ஸை பிரிண்ட் பண்ணாலும் சரி, ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணாலும் சரி, செட்டு, டிக்ஷனரி, இன்னும் அதர் சோர்ஸ் சீக்வென்ஸ் மெத்தட் எதை பிரிண்ட் பண்ணாலும் இதை வந்து நம்ம ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் 3 ஸ்டெப்பு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸ்டெப்புன்னு சொல்லலாம், இல்லை ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். 3 ஆர்கியூமெண்ட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்கறது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, ரெண்டாவது கொடுக்கறது எண்டு பாயிண்ட்டு, லாஸ்ட்டாக கொடுக்கறது ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ நான் 3 ஆர்கியூமெண்ட்டும் கம்பல்சரி கொடுக்கணுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஆர்கியூமெண்ட்டே இல்லை அப்படின்னா எரர் வரும். ஸோ அதனால் ஏதாவது ஒரே ஒரு ஆர்கியூமெண்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா எண்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கும். ஸ்டார்டிங் எப்பயுமே ஆட்டோமேட்டிக்காக 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா 0லேருந்து 5 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ இங்கே லிஸ்ட் வேறு இருக்குது அப்படின்றதுனால நான் லிஸ்ட்டை என்ன பண்ணுறேன் கமெண்ட் லைனில் போட்டுறேன். இப்போ நான் ஐயை பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் வந்து 0லேருந்து 4 வரைக்கும் வரும். வருதுங்களா? அவுட்புட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 4 வரைக்கும் வருது.
ஒரு ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணி காட்டிட்டேன். இப்போ 2 ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ண போகிறேன். 5லிருந்து 20 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு. அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதுவுமே கொடுக்கலன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இல்லை நாமளே ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். இப்போ நான் 5லேருந்து சொல்லி எண்டு பாயிண்ட் வந்து 20 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நான் பிரிண்ட் பண்ணும்போது 5ல் ஸ்டார்ட் பண்ணி 19 வரைக்கும் வருது இல்லையா? இந்த அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5ல் ஸ்டார்ட் ஆகி 19 வரைக்கும் வருது. மூணு ஆர்குமெண்ட்டும் யூஸ் பண்ணி எப்படி ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே என்ன பண்ணுறேன், 2 அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே வந்து 0னே கொடுத்துக்கிறேன். 0ல் ஸ்டார்ட் ஆகி 20 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும். ஆனால் ஸ்டெப்பு வந்து நான் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 அப்படின்னு ஈவன் நம்பராக பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் ஸ்டெப்பு வந்து 2ன்னு கொடுத்துருக்கேன். கொடுக்கவே இல்லை அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 0, 1, 1, 1, 2, 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். நான் இப்போ 2ன்னு கொடுத்ததுனால 2, 4, 6, 8 அப்படி பிரிண்ட் ஆகும் இல்லையா? இதையும் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் 0, 2, 4, 6, 8, 10, 12, 14, 18 இப்படி பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? அதுவே நான் 3 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0, 3, 6, 9, 12 இப்போ அப்படி வரும் இல்லையா? ஓகே, இந்த மாதிரி ரேஞ்சை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, அப்புறம் நம்ம கண்டென்ட்லாம் பிரிண்ட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து வெல்கம் இதெல்லாம் நார்மலாக நம்ம பண்ணுறது தான். இப்படி பண்ணீங்கன்னா 10 டைம்ஸ் நமக்கு வெல்கம் அப்படின்றது வரும். ஓகேவா? இந்த மாதிரியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப். ஆனால் நீங்கள் இங்கே இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இல்லாமையோ எங்கேயுமே கண்டிஷன்ஸை வந்து கொடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10 கிரேட்டர் தேன் ஐ இந்த மாதிரிலாம் கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வரும். இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் வந்து ஐ வந்து ஐ டிஃபைன்டுன்னு சொல்லும். நீங்கள் ஐயை டிஃபைன் பண்ணினாலும் அது உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா ஐங்கிறது அங்கே டிஃபால்ட்டாக இருக்குது. ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இப்போ இங்கே வந்து நான் ஜே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகும், ரொட்டேஷன் ஆகாது. சரிங்களா? இப்போ இதுக்குள்ளே நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் ஜே அப்படின்றது கொடுத்துருக்கோம். ஒரு வாட்டி கண்டிஷன்றது இன்க்ரிமெண்ட் இருக்காதுனால ஒரே டைம் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணால் அதுக்கு பேர் ஃபார் லூப்பே கிடையாது. ஸோ அதனால் இங்கே வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்க முடியாது. நீங்கள் இதில் இப்போ ஈக்குவல் டு போடுறேன் அப்பயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தடவை தான் வரும். நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு தடவை தான் வரும். ஏன்னா ஃபார் லூப் அப்படின்றது டோட்டலாக சீக்வன்ஸ் பேஸ்டு இண்டெக்ஸ்டு பேஸ்டாக ஒர்க் பண்ணுறது தான். 0 ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் என்ன கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் பிரிண்ட் ஆகும். கண்டிஷன் நோ அக்செப்டபிள். ஸோ இப்போ எப்படி கண்டிஷன் வச்சு ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ஒயிலில் தான் நம்ம கண்டிஷன் வந்து யூஸ் பண்ண முடியும். அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கண்டிஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒயில் பார்க்கும்போது அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். ஸோ ஃபார் லூப்பில் என்னென்ன கான்செப்ட்லாம் இருக்குது அப்படின்றதான் இப்போ பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாம் நெஸ்டட் ஃபார் லூப்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே செக் பண்ணால் நல்லாயிருக்கும். அதையும் பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் பழைய மாதிரி ஐ ஈக்குவல் டு இங்கே ஒரு ஸ்டார் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது சிங்கிள் லூப்பு, நமக்கு ஸ்டார்ஸ் வந்து 5 டைம்ஸ் வருது. சரிங்களா? இப்போ இதையே நம்ம நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணி ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், அதுவே நெகட்டிவாக வருது, +2 வருது, அப்புறம் பிரமிடு கோபுரம், இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய டெக்னிக் கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஃபார் லூப்பில், நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. ஸோ அதை பைத்தானில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெக்டாங்கிள் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறேன், அப்படி இங்கே ஒரு ஃபார் போட்டுக்கிட்டு ஜே இன் ரேஞ்ச் அதுலேயும் ஒரு 5 கொடுக்குறேன். சரியா? 5க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த பிரிண்ட்டை தூக்கி இங்கே போட்டுறேன். சரியா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இதை சேவ் பண்ணுறேன், பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். வந்துடுச்சு. ஆனால் 1 by 1 வருது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு எண்டு லைன், இது உங்களுக்கு தெரிஞ்சது ஏற்கனவே. இப்படி கொடுத்தோம் அப்படின்னா இந்த எண்டு கொடுக்கறது எதுக்காக அப்படின்னா வெர்டிக்கலாக பிரிண்ட் ஆகிறது, ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டலாக பிரிண்ட் ஆகுது. ஆனால் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஒவ்வொரு லூப்பும் முடியும் போது அடுத்தடுத்த லைனில் வரணும் இல்லையா? அப்போ தானே நமக்கு இது கிடைக்கும்,
ரெக்டாங்கிள் கிடைக்கும் இல்லையா? அப்போ இந்த ஃபார் லூப் ஸ்டார்ட் ஆகும் போதே அவுட்டர் ஃபார் லூப்ல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா print /n கொடுத்துடலாம். சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்றேன். ஓகே, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி வந்துச்சு. ஆனால் ரொம்ப ஸ்பேஸ் நிறைய வருது. ஓகே, நமக்கு ஒரு ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. அதே இன்னொன்று இது நீட்டாக வரணும் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன். இங்கே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ரெக்டாங்கிள் கொஞ்சம் அழகாகவே வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த நமக்கு ட்ரையாங்கிள் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகணும். ரெண்டாவது டைம் வரும்போது 2 தடவை, மூணாவது டைம் வரும்போது 3 தடவை, அந்த மாதிரி பண்ணிச்சு. ஒவ்வொரு டைமும் உள்ள வரும்போது இன்னர் லூப் வந்து ஒரு டைம் அதிகரிக்கணும். அப்படி வந்ததுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு ட்ரையாங்கிள் கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இங்கே ஐ வந்து ஃபஸ்ட்டு 1 0 1 2 அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஒன்றுமே இல்லை, இந்த ஐயை தூக்கி இங்கே போட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகும், இப்போ ஃபஸ்ட்டு ஐ 0 வந்தது அப்படின்னா 0, இங்கேயும் 0 ஒரு தடவை பிரிண்ட் ஆகும். அப்புறம் திரும்ப வெளியில் ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப இங்கே போது ஐ வந்து 1ன்னு இருக்கும். அப்போ 2 தடவை 0 1 அப்படின்னு 2 தடவை பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வாட்டிக்கும் ஒரு ஒரு தடவை இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்புறம் அலைன்மெண்ட்லாம் நம்ம இங்கே கரெக்டாகவே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடச்சிரும். பார்த்தீங்களா? ட்ரையாங்கிள் ஷேப் சூப்பராக நமக்கு கிடச்சிருச்சு. ஓகே, இது அப்படியே தலைகீழாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது அப்படியே தலைகீழாக வரணும் அப்படின்னா அதே இந்த இன்னர் லூப்பில் தான் ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு தடவை பிரிண்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் வரும்போது இது இன்னர் லூப் ஒரு தடவை, ரெண்டாவது டைம் வருது 2 தடவை, மூணாவது டைம் வந்து 3 தடவை, நாலாவது டைம் வரும்போது 4 தடவை வருது இல்லையா? இப்போ 5 டைம் வரணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், 6 அப்படின்னு கொடுத்தோம். 6ன்னு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 5 டைம்ஸ் வரும். ஓகேவா? ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இது அப்படியே தலைகீழாக வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைம் 5 தடவையும் ரெண்டாவது டைம் 4 தடவையும் அப்படியே அப்படியே ஆப்போசிட்டாக பிரிண்ட் ஆகணும். இப்போ இங்கே ஐக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம 6 அப்படின்னு கொடுக்கலாம். 6 ஆனால் 6ன்னு கொடுத்தோம்னா என்ன ஆகும், இப்போ நம்ம கொடுத்துட்டு பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன போகிறேன், அதே நமக்கு ரெக்டாங்கிள் தான் வருது. ஸோ எல்லா டைமும் 6 பிரிண்ட் ஆகுது. ஸோ ஒவ்வொரு டைம் வரும்போது -1 ரெடியூஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ இங்கே மைனஸ் ஐயை கொடுத்துடலாம் இல்லையா? மைனஸ் ஐனா ஐ இன்க்ரீஸ் ஆக ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஆப்போசிட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு அப்போ நெகட்டிவாக ட்ரையாங்கிள் கிடச்சிருச்சு. ஓகே, இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் வந்து ஃபார் லூப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரமிட் கோபுரத்தை வந்து எப்படி கொண்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் 5 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த லூப்பில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஸ்டாரை பிரிண்ட் பண்ணக்கூடாது. 5 டைம்ஸ் வந்து ஒரு லூப் வந்து நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா ஸ்பேஸ் கொடுக்கணும். ரெண்டாவது ஒரு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணுறேன். in range இங்கே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதே இந்த ஐயை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம் இல்லையா? ஏன்னா ஐ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு டைம், செகண்ட் 2 டைம் அந்த ஃபார்மெட்டு தான் இங்கேயும். இங்கே வந்து நம்ம ஸ்டார் கொடுக்கலாம். ஸ்டார் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ என்ன வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இங்கே நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். டாட் வச்சுட்டு இதை வந்து இங்கே கொண்டு வரோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆயிருக்கு. ஃபஸ்ட் டைம் 5 டைம் வந்திருக்கு, ரெண்டாவது டைம் இருக்குது. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் இங்கே வர வேண்டாம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட் லைன் அப்போ எங்கே கொடுக்கணும் அப்படின்னா இங்கே இந்த ஃபார் லூப் முடிகிற இடத்துல போகணும். print /n. ஏன் அப்படின்னா இந்த ஃபார் லூப் ஒவ்வொரு தடையும் முடிஞ்சு வரும்போது அடுத்தடுத்த லைனுக்கு வரும். இங்கேயே கொடுத்தோம் அப்படின்னா தப்பாக தான் வரும். ஓகே, என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இது வந்து நேராக வருது. அடுத்தடுத்த ட்ரையாங்கிள் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்பேஸை வந்து ஒவ்வொரு தடவையும் லெஸ் பண்ணணும். எல்லா டைமும் 5 டைம்ஸ் வராமல் நமக்கு ட்ரையாங்கிள் பிரமிட் கோபுரம் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் 5, செகண்ட் டைம் 4, 3 அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வரணும் அப்படின்னா -i கொடுத்துக்கலாம் இல்லையா? ஐ இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா? அது மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஷேப் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஷேப்பை நீங்கள் இங்கே கொஞ்சம் இது பண்ணீங்க அப்படின்னா இந்த ஷேப் எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே வந்துடும். நல்லா சென்டராக அழகாக வந்துருக்கு இல்லையா?
ஓகே, இதுதான் வந்து பிரமிட் கோபுரத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். இது அப்படியே தலைகீழா வரணும் அப்படின்னா இங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு 5 ஸ்பேஸ் வரணும் அப்படின்றதுனால நம்ம இங்க 5 அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு டைமும் ஒரு ஸ்பேஸ் கம்மியானா நமக்கு அப்படியே கம்மி பண்ணிட்டே வரும் இல்லையா? அதனால ஐ இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு 5 மைனஸ் ஐங்கும்போது ஒரு ஸ்பேஸாக கம்மி வரும். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸ்லேயே ஒர்க் ஆகணும், அப்படியே தலைகீழ வரணும். அதனால ஐ அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது என்ன ஆகணும்னா ஸ்பேஸ் அதிகமாகிட்டே வரும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பேஸு, அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ், அப்புறம் மூணு ஸ்பேஸ் அப்படி வரணும். அப்போ என்ன பண்ணலாம், ஐ ப்ளஸ் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம் இல்லையா? ஐ ப்ளஸ்னால் அந்த ஸ்பேஸ் கரெக்டாகவே வந்துடும். ஏன் ஆகலை அப்படின்னா இங்கே ஐ தான், ஐ வந்து அப்படியே தான் வருது இல்லையா? இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் 6 அப்படின்னு கொடுக்கணும். 6 மைனஸ் ஐ ஃபஸ்ட்டு 5 டைம் பிரிண்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு டைமும் ஒன்று கம்மி பண்ணணும் அப்படிங்கிறனா ஐ கொடுத்துருக்கோம். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அழகான பிரமிட் கோபுரம் தலைகீழாக பண்ணிட்டோம் இல்லையா? ஓகே, இந்த கண்டிஷன்ஸ் தான் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சின்ன டெக்னிக்ஸ் தான், அதை நல்லா கரெக்டாக பண்ணணும் அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இந்த வீடியோவில் ஃபார் லூப்பை பைத்தானில் எப்படி யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவாகவே பார்த்தாச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.